நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்பு, அந்த அன்பின் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒருவருமே வெட்கப்பட்டு போக மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ஏசப்பாவுடைய அன்பு மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க? ஏசப்பாவுடைய அன்பு மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம். நல்லா கவனிய, ஒன்றாம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்திலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதல்ல நல்லா கவனிய, எங்கே சமாதானம் இருக்குதோ அங்கு தான் ஒரு வளர்ச்சி இருக்கும். இப்போ கர்த்தர் பவுல் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, தேவனோடு உங்களுக்கு முதல்ல சமாதானம் இருக்கணும். யாரோட சமாதானம்? தேவன். இந்த சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறாரு. நான் பெறப்போவதில்லை, நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார், அதாவது சமாதானப்படுத்தி இருக்கிறார். இந்த சமாதானத்தை நாம் எந்த வேலை நாம் செய்து பெற்றுக்கொள்ளல, கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே நமக்கு இலவசமாக கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் இந்த சமாதானம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ முதலாவது தேவனோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டியது அவசியமானது என்பதை நல்ல கவனிங்க. தேவனுடைய கர்த்தருடைய வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஏன்னா நல்ல கவனிங்க, தேவனோடு ஒரு சமாதானம் அப்படிங்கும் பொழுது சில பேருக்கு தேவனோடு சமாதானம் இருக்காது. ஏன்னு சொன்னால் சில பேர் கர்த்தரோடு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பாருங்கள், அவரோடு வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவரோடு முறுமுறுத்துட்டு இருப்பாங்க, அவருக்கு எதிர்த்து நின்று கொண்டு இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், எனக்கு இதெல்லாம் நடக்கலை, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எனக்கே மட்டும் இப்படி நடக்குது, இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே வர்றதுனால அவங்க சத்தியத்தையும் ரட்சிப்பினுடைய மேன்மை குறித்தும் ஒரு தெளிவான அறிவு இல்லாததுனாலே, அதை குறித்தான ஒரு வெளிப்பாடு இல்லாததுனால அவங்க அப்படி பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தானாகவே தேவனோடு இருக்கக்கூடிய சமாதானம் குறைஞ்சிருது. இப்போ தேவனோடு உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா நீங்கள் ஜெபிக்க முடியாது. தேவனோடு சமாதானம் இல்லைன்னா நீங்கள் வேதம் வாசிக்க முடியாது. நீங்கள் தேவனோடு சமாதானம் இல்லாதவர்களாக இருந்தால் சபை குடி வருதலுக்கு நீங்கள் ஒழுங்காக என்ன செய்ய முடியாது, நீங்கள் வர முடியாது. ஏன் என்று சொன்னால், எங்கே தேவனிடத்திலே சமாதானம், எந்த ஜனங்களுக்கு தேவனிடத்திலே சமாதானம் இருக்கிறதோ அந்த ஜனங்கள் தான் பாருங்க நம்பிக்கையிலே பெருகி கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு யார் மேலே சமாதானமாக, யாரோடு நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் ஒருத்தரோட உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா அவங்க மேலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நம்பிக்கையாக இருக்க மாட்டீங்க. அவங்க நல்லதே சொன்னாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அவங்க நல்லதே சொன்னால் கூட உங்களுக்கு என்ன வரும், ஓ இவன் நல்லது தான் சொல்கிறானா, இல்லை இது நமக்கு ஏதாச்சும் தீமைக்காக ஏதாவது ஒன்று சொல்கிறானா அப்படிங்கிறதான் உங்களுக்கு வறுமை ஒழிய. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சமாதானமாக இருக்கவன் ஏதாவது சொன்னால் பார்த்தீங்க, தப்பாக சொன்னால் கூட என்ன செய்வீங்க, அதை ஏற்றுக்கொள்வீங்க. அப்படியே தப்பாயிட்டாங்க கூட நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க, அவர் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாருமீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அவரோட எப்படி இருக்கிறீங்க, சமாதானமாக இருக்கீங்க. நல்லா கவனிங்க, சமாதானம் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் தேவனிடத்தில் சமாதானமாக இல்லாட்டினா நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் வளர முடியாது, விசுவாசத்தில் என்ன செய்ய முடியாது, நீங்கள் வளர முடியாது. ஏன்னா 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால்தான், நல்லா கவனிங்க, ஒருமனப்பட்டு இருந்தால் தான் நீங்கள் பலப்பட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவனோடு நாம் சமாதானமாக இருப்பது ரொம்ப அவசியம். அதனால தான் கர்த்தர் கூட ஏசாயா 27 அதில் சொல்கிறாரு, என் ஜனங்கள் என்னோடு என்ன செய்யட்டும், ஒப்புரவாகட்டும், என் பலனை பற்றி கொண்டு என்னிடத்துல ஒப்புரவாகட்டும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நல்லா நீங்கள் கவனிங்க, தேவனோடு சமாதானம் இல்லாமல் தேவனோடு ஒப்புரவாகாமல் தேவனை குறித்து இவங்க அறிந்து கொள்ளவும் முடியாது. தேவனை குறித்த அந்த தேவன் எவ்வளவு நல்லவர் என்பது இந்த அறிவிலையும் ஜனங்க என்ன செய்ய முடியாது, வளரவே முடியாது. கர்த்தர் நல்லவர், ஆனால் இவங்க சரியில்லாததுனால அவரோட இவங்களால என்ன செய்ய முடியல, ஒப்புரவாக முடியல. ஏன்னா எந்த பக்கத்தில் பார்த்தாலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எந்த பக்கத்தில் பார்த்தாலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரு. ஆனால் இவங்க தேவ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்தில் பார்த்தாலும் அவங்க குறை உள்ளவர்களாகவே இருக்கிறாங்க. அப்போ இவங்க குறை உள்ளவர்களாகவே இருக்கிறனால மிஸ்டேக் பூரா ஜனங்கள்கிட்ட இருந்ததுனால எந்த வகையிலையுமே இவங்க தேவனோட என்ன செய்ய முடியல, ஒப்புரவாகவே முடியல. அதான் தகுதி இல்லாத நம்மை
கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாக தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காய் கொடுத்து நம்மேல அன்பு கூர்ந்து கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளினாலே கர்த்தர் நமக்கு நன்மை செய்து பிதாவாகிய தேவனோடு நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? ஒப்புரவாக்கிட்டார். ஒரு சமாதானத்தை உண்டாக்கிட்டார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த காலை வேளையிலே உங்கள் நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்க உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் பெருக வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்போ தேவனோடு நமக்கு என்ன இருக்கணும்? தேவனோடு சமாதானமாக இருக்கிறீங்களா? ஆமாம். கர்த்தரோடு நீங்கள் சமாதானமாக இருந்தால் தான் இந்த நன்மைகளிலே நாம் என்ன செய்ய முடியும்? பெருக முடியும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ இந்த அன்பானது நமக்குள்ளே என்ன செஞ்சிருக்காராம்? கர்த்தர் வந்து கொடுத்துருக்காரா? ஊற்றி இருக்கிறான். யோவேல் சொல்றாரு, கடைசி காலங்களிலே இந்த ஆவி எல்லார் மேலேயும் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். ஆமே. மாமிசமான யாவர் மேலே என்ன செய்வேன்? ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுவார். ஏசாயா சொல்ல ஊற்றப்படுவார். ஊற்றப்படுதல் அப்படின்னா என்னன்னா, அளவில்லாமல் கொடுக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்படுவார். இப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் என்ன செஞ்சிருக்காரு? கொடுக்கப்பட்டிருக்கிறார். அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே நல்ல கவனிங்க, நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியானவர் பாருங்க, எப்பொழுதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவிலே வளர்வதற்கு நமக்கு உதவி செய்துட்டே இருப்பார். நல்லா கவனிக்கிறீங்களா? முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துகிறாருன்னு நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை சமாதானமாக என்ன செய்கிறவர்? வழி நடத்துகிறவர். இப்போ இந்த சமாதானம் நமக்கு தேவனை வந்து நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறாரு. இந்த சமாதானம் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் வந்து நல்லவர் என்கிற அறிவில் வளரும் பொழுது தான், இந்த சமாதானம் நமக்கு உண்டாகும் பொழுது தான் நம்முடைய நம்பிக்கையிலும் விசுவாசத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் பெருகுகிறோம். நம்பிக்கையிலும் விசுவாசத்திலையும் நம்ம பெருகிறோம். இப்போ இப்போ நமக்குள்ளே இருக்க ஆவியானவர் இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவர் எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே நம்மளை நடத்துவார்னா, சத்தியத்தில் நடத்திட்டே போவார். அந்த சத்தியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். எங்கே நமக்கு சமாதானம், எங்கே விடுதலை, எங்கே சுகம், எங்கே வெற்றி, எங்கே விடுதலை, எங்கே சந்தோஷம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவில் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அவர் அறிகிற அறிவில் அவர் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அறிவு உண்டாகும்படியே நமக்கு விடுதலை வந்துடுது. அதனால தான் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை இருக்கிறது. அங்கே என்ன இருக்கு? விடுதலை இருக்கு. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்பொழுதுமே என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை அறிவை நமக்கு உண்டாக்கி எல்லா வகையிலும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணிக்கொண்டே இருப்பார். ரெண்டாவது, நம்மளை வெட்கமடைய செய்யவே மாட்டார். உங்களுடைய நம்பிக்கையை பெருக்கிக் கொண்டே இருப்பார். எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வார்? உங்களை நம்பிக்கையை பெருக பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை பலவீனப்படுத்த மாட்டார். நல்லா கவனிங்க. அதுக்கு தான் நமக்குள்ள வந்து ஆவியானவர் தங்கி இருக்கிறார். சொல்லுங்க, தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கிறவர் எப்படி தங்கி இருக்கிறாராம்? நமக்குள்ள வந்திருக்கிற ஆவியானவர் எப்படி தங்கி இருக்கிறாரா? நிரந்தரமாக. சொல்லுங்க, சொல்லுங்க, நிரந்தரமாக. இன்னொன்று வேதம் சொல்லுது, அன்பாய் அமர்ந்திருக்கிறார். எப்படி இருக்காரு? இந்த அன்பின் ஆவியானவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே நமக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் சத்தியத்திலும் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு இருந்து போன வாரம் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி நமக்கு முன்பாக சென்று நமக்கு ஒரு வழிநடத்தலை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான், கொஞ்சம் அவர் சொல்கிறார் தான், கடுகளவு தான் நம்பிக்கை, கடுகளவு தான் விசுவாசம். அது இருந்தாவே போதுங்கிறாரு. ஆவியான நம்ம என்ன செய்வாராம்? அதை பெருக செஞ்சுட்டே இருப்பாராம், பலப்படுத்தி கொண்டே இருப்பாராம். இந்த காலை வேளை இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட ஒரு கவலையான, கைவிடப்பட்ட, ஒரு நொந்து போன மனநிலையில் நீங்கள் வந்திருந்தால்,
இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளை நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை பலப்படுத்துகிறேன். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நல்லவர். ஆமென். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அந்த அன்பு ஆவியானவர் உங்களுக்குள் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே உங்களை அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்துவார். ஓகேயா? இப்போ வழி நடத்துறது அப்படிங்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிய, இவர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். அப்படித்தானே? அவர் பரிசுத்தரும் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறவராக இருந்தாலும் எங்கே இருக்க விரும்புகிறாராம்? நொறுங்குண்ட இருதயங்களிலே வாசமாக. எவ்வளோ நல்ல கர்த்தர் பாருங்க. அவரை பற்றி எப்படி? அவர் பரிசுத்தர். கவனிய, உன்னதத்திலே வாசம் செய்கிறவர். அவர் எப்படி ஆரம்பிக்கிற அந்த வசனம்? உன்னதத்திலே வாசம் செய்கிறவர், பரிசுத்தர். ஆனால் அப்படி இருந்தாலும் தம்முடைய ஜனங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தில் அவர் என்ன செய்கிறாராம்? வாசம் செய்கிறார். எத்தனை பேர் உங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவருக்காய் இந்த காலை வேளை சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? சரி, நல்லா நீங்கள் கவனி. இப்போது சில நேரங்களில் நமக்கு நம்மளை வழி நடத்துறது அப்படின்னா சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் பாருங்கள். சில பேருடைய வீட்டுக்கு, சில பேருடைய இடங்களுக்கு எனக்கு இந்த அனுபவம் நிறையா இருக்குது. போகும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும், ஆனால் நமக்கு சரியாக என்ன செய்யாது, வழி தெரியாது. வழி தெரியாமல் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்பீங்க. அவங்க பாருங்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து லெஃப்டில் பாருங்கள், ஒன்று இருக்கா? ஆமாம். அதுலேருந்து கொஞ்சம் நேராக வாங்க, இது இருக்கா? ஆமாம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க, நேராக வாங்க, அது இருக்கா? ஆமாம். அங்கேருந்து மறுபடியும் என்ன செய்யுங்க, ஒரு யூ-டர்ன் போடுங்க, இது இருக்கா? ஆமாம். இப்படி வீட்டிலேயே புரியுதுங்க, அது இருக்கா, இது இருக்கா, அங்கே பார்த்தியா, இங்கே பார்த்தியான்னு கடைசியில் இங்கே பாருங்க அப்படிமா. அவர் அங்கே நின்றுருப்பார். புரியுதா? அதுக்குள்ளே இந்த வழி தேடி போகிற ஆள் இருக்கு பாருங்க, சோர்ந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி, புரியுதா உங்களுக்கு? அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு கடைசியில் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே இவருக்கு என்ன செஞ்சிருவார், சோர்ந்து. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வர்றதே அவங்களுக்கு என்ன இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்கள் வர்றதே அவங்களுக்கு ஆனால் உங்கள் மேலே அன்பு இருக்கவன் என்ன செய்வான்னா, அவனுக்கு தெரியும் எந்த இடத்துலேருந்து அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல என்ன செய்வாங்க, நின்று உங்களை ரிசீவ் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க, வழிகாட்டி கூட்டிகிட்டு போவாங்க. என்ன மக்களை ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமாவா இல்லையா? அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே அப்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்துதில்ல. கர்த்தர் பாருங்க, நீங்கள் போகிற இடத்திற்கு முன்பாகவே உங்களுக்காக அங்கே போய் காத்திருக்கிற ஆவியானவர் ஒன்று. ரெண்டாவது, அவர் உங்களை எப்படி நடத்துகிறாராம், கரம் பிடித்து நடத்துகிறாராம். எப்படி நடத்துகிறாராம்? கரம் பிடித்து. நம்ம வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் நம்ம கைவிடாமல் வழி இதுவே என்று சொல்லி நம்மை வழி நடத்தி செல்லுகிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவன் அப்படிப்பட்டவர், நமக்குள்ள அதுக்கு தான் ஊற்றப்பட்டு இருக்கிறார். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் எப்பொழுதுமே இந்த அறிவை உண்டாக்கிட்டே இருப்பார். என்ன அறிவு? கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அவருக்கு எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருப்பார், வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால் உங்களுக்குள் ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அந்த அன்பின் ஆவியானவர் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க வெட்கமடையவே மாட்டாங்க. எதை நம்பணும்? ஆவியானுடைய அன்பை. கர்த்தருடைய அன்பை நம்புகிறவர்களுக்கு ஒரு நாள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க, நான் அவரையே நம்பி இருக்கிறபடினால் நான் பாக்கியவானா இருக்கிறேன். ஏன்னா அவரை நம்புகிற நம்பிக்கை பேதுரு சொல்றாரு, 1 பேதுருல, நாம் அவரை காணாதவர்களாக இருந்தாலும் நாம் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை என்ன செய்யுது, உண்டாக்குகிறது ஒரு நம்பிக்கை. ஆமென். 29ஆம் தேதி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஒரு சந்தோஷம் வரும்.
என்ன சந்தோஷம்? சம்பளம் வந்து கண்டிப்பாக என்ன செய்யும்? சம்பளம் வந்துடும். அவங்க மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. என்னென்னா எனக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்? இன்றைக்கி வந்து சம்பளம் வந்துடும். சம்பளம் வந்தோடனே நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு சந்தோஷம் வருதுல்ல. அது மாதிரி பாருங்கள், கர்த்தருக்குள் ஆமென் வாழ்கிற, கர்த்தரையே நம்புகிற, அவருடைய அன்பை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஆமென் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் நமக்குள்ள என்ன செய்தான் உண்டாக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் தேவன் மேலே வைத்த அன்பினாலே உண்டாகிற சந்தோஷம் எத்தனை பேர்த்துக்கு இருக்குது சொல்லுங்கள்? தேவன் மேலே இருக்கிற அன்பினாலே உண்டாகிற சந்தோஷம். ஆமென். நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தைரியம் இல்லை, நமக்காக தேவன் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பது மேலே ஒரு தைரியம், தேவன் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்காருங்க மேலே ஒரு தைரியம், அந்த தேவன் எவ்வளோ அன்பு உள்ளவராக என் மேலே இருக்கிறாருங்கிறத ஒரு தைரியம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா மக்களே? எத்தனை பேர்த்துக்குள்ள அந்த விசுவாசம் வருது? மீண்டும் சொல்கிறேன், அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது, அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தவே செய்யாது. அன்பு உங்களைய ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எல்லாவற்றிலையும் பர்ஃபெக்டாக இருந்த பொழுது கர்த்தர் நம்மளை தேடி வரல. பாருங்கள், வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த 3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் நல்லவர் ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கணிக்கு நீக்கலாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ சொல்கிறார் பாருங்க, அவருடைய அன்பினாலே. நல்லா நீங்கள் கவனிங்க மக்களே, எத்தனை கவனிக்கிறீங்க? ஆமென். ஏன் அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கவனிங்க, இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த கிரியுமே என்ன செய்யலை. எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மை அதுதானே? நாம் தேவன்கிட்ட அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க மக்களே? சொல்லுங்கள், என்ன செஞ்சீங்க? தேவன்கிட்ட அன்பை பெற்றுக்கொள்ள என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. ஒன்று. ரெண்டாவது பாருங்க, அவர் நம்மளை முந்தி அன்பு கூர்ந்தாராம். அவர் என்ன செய்யாரா பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9, 10 கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9, 10 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9, 10 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாய். அன்பை வந்து நல்ல கவனிய, தம்முடைய குமாரனை சொல்லுங்க ஜீவ பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்ததினாலே அன்பையே உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர். மக்களை கவனிங்க, அன்பை உண்டாக்கி இருக்கிறார். இந்த அன்பு தேவன் நமக்கு வெளிப்படுத்தி எப்படி தன் குமாரனை நமக்காக சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததன் மூலமாக இந்த அன்பை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? வெளிப்படுத்தியிருக்காரு. நல்ல கவனிங்க, இந்த அன்பின் தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு அன்பு வேண்டும். பாருங்க, ஒரு இருதயம் இருக்கவங்க தானே இருதயத்தில் இருக்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். நல்லா கவனிக்கிறீங்களா? மனுஷனுடைய ஆவியே இல்லாமல் மனுஷனை குறித்து யாரும் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது. கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்களா? மனுஷனுடைய ஆவியே இல்லாமல் மனுஷனுக்குரியதை எந்த மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாது. அது மாதிரி தேவனை அறிந்து கொள்ளனா தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவனுக்குரியவைகளை நம்ம என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அப்போ தேவன் அன்பாக இருக்கிற இந்த தேவனை, இந்த இரக்கமுள்ள தேவனை, கிருபை உள்ள தேவனை, வல்லமை உள்ள தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை
நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த அன்பின் ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். நல்லா கவனிங்க. அப்போ இந்த அன்பின் ஆவியை அளவில்லாமல் நமக்குள்ள ஏன் ஆண்டவர் ஊற்றி இருக்காருன்னா, அவரை தெரிந்து கொள்வதற்காக. இந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்படலைன்னா அவரை பற்றி நமக்கு என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மனு வர்க்கமானது அழிந்து ஒன்றுமில்லாமல் அது நாசமாக குப்பையாய் பாழாகி போயிடுச்சு. முந்தின ஆதாமினுடைய பாவத்தினாலே இந்த மரணம் உண்டாகி மனுக்குலமே பாழாயிடுச்சு. ஆனால் இந்த பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜீவனும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போது இந்த முந்தின ஆதாம் விழுந்து போன மனிதனாலே அந்த ஆவி என்ன செய்யுதுன்னா பூரா மரண வாசனையே உண்டாக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஜீவ வாசனை பிதாவாக இதை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். புரிதல் உங்களுக்கு சொல்றது? இப்போ அந்த அன்பின் ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த அன்பின் தேவனை நாம் என்ன செய்ய முடியும், விளங்க முடிகிறது. எத்தனை பேத்துக்கு விளங்கிறீங்க, எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுக்கிறீங்க? அதனால தான் அளவில்லாமல் என்ன செஞ்சிருக்காரு, நமக்குள்ள ஊற்றி இருக்கிறாரு. அதான் அவர் சொல்றாரு, அவர் முந்தி நம்ம மேல என்ன செஞ்சாரு, அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை. அவர் தான் இந்த அன்பை என்ன செஞ்சாரு, வெளிப்படுத்தி அவரை போல அன்பின் பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யறாரு, வாழ வைக்கிறார், மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். ஆமென். அப்போது நாம் தகுதி இல்லாதவர்களாய் அவருடைய கோபாக்கணிக்கு கவனிங்க, நம்ம அக்கிரமக்காரர்களாய் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் இருந்த பொழுது இந்த தேவன் நம்மளை தேடி வந்து இந்த அன்பை வெளிப்படுத்தினார். அதனால தான் இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொழுது தேவனுக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருந்தா இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். இந்த நம்பிக்கை குறித்து தான் அங்கே பவுல் பேசுகிறார். நல்லா கவனிங்க, இந்த நம்பிக்கை குறித்து பேசுகிறார். இந்த நம்பிக்கை ஜனங்களுக்கு வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. நானும் விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த நம்பிக்கை வரணும். நான் பாவியா துரோகியா இருந்த பொழுதே கர்த்தர் என்ன செய்யாரு, என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். அப்போவே எனக்கு இவ்வளோ அன்பை காட்டினா இப்போ பிள்ளையா மாறணுன்னு அதை விட எனக்கு என்ன செய்யும், அன்பு எனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க மக்களை? நல்லா கவனிய. இப்போ தேவனுடைய அன்பு இருக்குல்ல, அது எப்போ தெரியுமா நமக்கு அதிகமாக தேவைப்படுற ஒரு சூழ்நிலை எது அப்படின்னா, நாம் அவருக்கு பிரியமில்லாத பாவிகளாக இருந்த பொழுது, அவருக்கு துரோகிகளாக இருந்த பொழுது. நல்லா கவனிய. இப்போ நானும் நீங்களும் இருக்கிறோம். நல்லா இருக்கிறவங்கள நம்ம நேசிக்கிறோம், நல்லா இருக்கவங்க நேசிக்கிறோம். நமக்கு பிரியமானவங்களை நம்ம நேசிக்கிறோம், அவங்க மேலே அன்பு காட்டுறோம். உங்களுக்கு சில பேரை கண்டாவே உங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்க. சில பேரை நினைச்சாவே உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு வச்சுங்க. சில பேரை நினைச்சாவே ஐயோ அப்படின்னு தலையில் கை வைக்கிறீங்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை நீங்கள் அன்பு கூறணும்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அன்பு இருக்கணும் மக்களே சொல்லுங்க. நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் அப்படி நிறைய பேர் இருக்காங்களாட்டு இருக்கு. சிலர் சொல்லுங்க ஏதோ பக்கத்திலே கொண்டிருக்கு. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? எப்போ ஒரு மனிதனுக்கு அதிக அன்பு தேவை புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள போய் நேசிக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்கே தான் உங்களுக்கு என்ன தேவை? அதிக அன்பு, அதிக நம்பிக்கை, அதிக விசுவாசம் தேவை. முடியாது. ஏன்னா அவங்க பக்கத்தில் போனீங்கன்னாவே அவங்க உங்களுக்கு செய்த துரோகங்கள், அவர்கள் உங்களுக்கு செய்த தீமைகள் தான் உங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகம் வரும். அவங்கள உங்களால் என்ன செய்ய முடியாது, அன்பு கூறவே முடியாது. மக்களே கவனிக்கிறீங்களா? ஆமாம். அப்போ தான் ஒருத்தருக்கு அதிக அளவில் அன்புனால் நம்ம என்ன செய்யணும், நிரப்பப்பட்டு. ஆமாம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதுங்க, பல்ல கடிச்சிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுங்க, அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு பெரிய ஒரு பலத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கி ஒரு அப்படியே நீங்களே ஒரு அன்பை என்ன செஞ்சு ஒரு பெருக செய்து ஒரு சிரிப்பதற்கு அப்படி ஒரு பலன் கொடுத்து அன்பை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் தி லார்ட்
அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சீங்களாம்? பல்ல கடிச்சிட்டு அன்பு கூர்ந்துட்டு வந்துட்டீங்களாம். அப்படி சொல்கிறோம்ல, நல்லா நீங்கள் கவனிங்க. ஆனால் இந்த தேவன் நம்முடைய இருதயங்களிலே அன்பாக வாசம் செய்கிற இந்த ஆவியானவர், இந்த ஆவியானவர் மூலம் அன்பை அளவில்லாமல் நமக்குள் ஊற்றி இருக்கிறவர், எப்போ இந்த அன்பு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு, நல்லா கவனிங்க. நாம் அவருக்கு பாவிகளாக இருந்த பொழுது, துரோகிகளாக இருந்த பொழுது, அந்நியராக இருந்த பொழுது, நம்மை நினைத்தாலே கசக்கக்கூடிய எந்த வகையிலையுமே ஒரு நல்ல வாழ்க்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த ஜனங்கள் இருந்த பொழுது, பிதாவாகிய தேவனுடைய மகா இரக்கத்தினாலே, மகா தயவினாலே, கிருபையினாலே தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து, அந்த அன்பு எவ்வளவு என்பதை தேவன் நமக்கு விளங்க பண்ணினான். ஆமென். அளவில்லா. அப்போ நீங்க நல்லா கவனிய, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ சிலுவையில் எல்லா உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்த பொழுது, உலகத்தின் பாவத்தை சுமந்த ஒரு தேவாட்டுக்குட்டியாய் அவர் சிலுவையில் தொங்கின பொழுது, நல்லா நீங்கள் கவனிங்க, கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்துகிறார். அவர் கடைசி சொட்டு ரத்தமும் அவர்கிட்ட வெளியே வருது. சொல்லனா பாடுகளின் மத்தியில் நல்லா கவனிங்க, ஒரு பாவியை, துரோகியை ஒருத்தர் நேசிக்கணும்னு சொன்னா அவர் எவ்வளவு அன்பு உள்ளவராக இருந்திருப்பார் பாருங்க. ஆமாம். அந்த அன்பு நல்லா கவனிங்க, அந்த அன்பை, அந்த பரிசுத்த அன்பை, விலை மதிக்க முடியாத அன்பை, எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாத அந்த அன்பு. ஏன்னு சொன்னா அந்த அன்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அந்த அன்பு அவனை வாழ வச்சிரும். அவன் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் அவனை சுகமாக்கிறோம். எப்படிப்பட்ட திக்கற்ற பேதையா இருந்தாலும் அவனை ஞானமாய் மாற்றிவிடும். எப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் இருக்கிறவனையும் அந்த அன்பு வாழ வைத்து உருவாக்கி அவனை ஆசீர்வதிச்சிருங்க. ஆமென். அந்த உண்மையான அன்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ வைக்கிற ஒரு அன்பு. அந்த இயேசுவுடைய அந்த பரிசுத்த அன்பு, ஆவியானுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமா போதுமானதா இருக்கு. அவன் வாழ்க்கை முழுவதும் அது போதுமானதா இருக்கு. அப்படிப்பட்ட அன்பை நல்லா கவனிங்க, யாருக்கு கொடுத்தார்? அதான் இம்பார்ட்டன்ட். நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க சம்பாதிக்கிறாங்க, உங்களுடைய அன்பை நீங்க யாருக்கு கொடுப்பீங்கன்னா, உங்களுக்கு யார் உங்களுடைய பார்வையில தகுதி உள்ளவர்களா இருக்கிறானோ அவனுக்கு தான் நீங்க கொடுப்பீங்க. ஆனா இந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் தம்முடைய பரிசுத்த அன்பை யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னார், அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் இல்லாத நமக்காக கொடுத்தார். ஓ ஜீசஸ், நமக்காக கொடுத்தாருங்க. புரிஞ்சுங்க இதுங்க. அப்ப அதனால்தான் பவுல் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது, உன் மேல ஆண்டவர் இவ்வளவு அன்பு கூர்ந்து தன் பிள்ளையாய் மாற்றியிருக்காருனா, நீ இப்ப பிள்ளை ஆயிட்டப்பா, அவருடைய மகன் ஆயிட்ட, அவருடைய மகள் ஆயிட்ட. இனிமேல் அவர் உனக்கு செய்கிற நன்மைகள் அதை விட பெரிதுன்னு சொல்றாரு, அதை விட உயர்ந்ததுன்னு சொல்றாரு, அதை விட மேன்மையானது. கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையை தான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெருக செய்து கொண்டே இருப்பார். நீங்க எங்க போனாலும் எந்த செய்தியை கேட்டாலும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு பெருக செய்யக்கூடியதா இருந்தா அவர்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள் என்று அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மக்களே? எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? தேவன் நல்லவர். தகுதி இல்லாத நமக்கு இந்த அன்பை தேவன் என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. ஆமென். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் அவன் பாருங்க, ஒன்றிலும் நம்ம வெட்கப்பட்டு என்ன செய்ய மாட்டோம். சொல்லுங்க பக்கத்தில், நீ ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு காரியத்திலும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஏன்னா இந்த அன்பை நம்புகிற ஒருவர் நமக்கு அன்பு, அவர் மேல நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு.
அவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கனால இரவும் பகலும் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு. எப்பொழுதுமே அவர் நம்மோடையே கூட இருக்கிறாரு. நமக்குள்ளே அவர் ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க. நமக்குள்ளே ஒரு அன்பின் நிமித்தமாக என்ன செஞ்சுருக்காராம், அமர்ந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அதனால் பவுல் சொல்கிறாரு, எங்களை ஒன்றிலுமே என்ன செய்ய மாட்டார், வெட்கப்பட வேண்ட மாட்டார். அதனால் பவுல் சொல்கிறார், நான் எங்கே போனாலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நாங்கள் செய்வதெல்லாம் என்ன செய்கிறாரு, வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்மளை ஆண்டவர் வந்து எந்த மனநிலைக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறாருன்னா, மக்களை கவனிக்கிறீங்களா, நம்ம எந்த மனநிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, என் தகப்பன், ஆமாம், நல்லா நீங்கள் கவனிக்க, நம்முடைய கர்த்தர் அவர் மேலே நம்ம அன்பு வச்சிருக்கிறதுனால நீங்கள் எந்த நிலைக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து உங்களை வெற்றி சிறக்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவன் என்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அவர் மேலே நீங்கள் வச்சிருக்க அன்பு, கவனிங்க, அவர் அந்த நம்பிக்கையின் மேலே வைத்திருக்க அன்பு, அந்த அன்பு. இப்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளை பெரிய ஐஸ்வர்யமானா இருக்கிறான்னு வைங்க, அந்த பிள்ளை சொல்லுது, நான் இந்த அளவுக்கு படிக்கணும், அந்த பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு நான் மேலே உயரணும் அப்படின்னு விரும்புனா, ஒரு பெரிய ஒரு வசதியுள்ள ஒரு தகப்பன் அதை அவர் செய்வது ஈஸியாக கடினமா? ஈஸி. நல்ல கவனிங்க, அவர் செய்வது ஈஸி. ஆனால் ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பனுடைய அன்பு மேலே அதுக்கு என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அந்த அப்பா வந்து என்னை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால் அப்பாவுடைய அன்பு மேலே அந்த பிள்ளை ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. அந்த வச்சிருக்கிறதுனால, அப்பாவுடைய என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கனால நான் என்ன கேட்குறேனோ அதை என்ன செய்வார், செய்வார். இந்த மனநிலைக்கு நம்மளை வரணும்னு ஆண்டவர் ஆவியானவர் விரும்புகிறாரு. நீ என் மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால நீ என்ன ஜெபிக்கிறையோ அந்த ஜெபத்தை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு நான் உண்மை உள்ளவர். எதனால இதை நான் செய்கிறேன்னா, உன் நிமித்தம் அல்ல, என்னுடைய அன்பின் நிமித்தம் நான் என்ன செய்கிறேன். நம்பிக்கை வருதா உங்களுக்கு? இந்த நம்பிக்கை உங்களுக்கு, இந்த நம்பிக்கையில் நீங்கள் பெருகணும், இந்த விசுவாசத்தில் பெருகணும் அப்படின்னு தான் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையால் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன், நல்லா கவனிய, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையை நமக்கு என்ன செஞ்சிருக்காராம், கொடுத்திருக்காராம். ஆமென். அன்பினால நமக்கு நித்தியமான ஒரு நம்பிக்கை, நித்தியமான ஒரு ஆறுதலை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்து. எந்த நீங்கள் பக்கத்துலேயும் நீங்கள் பாருங்கள். ஆமாம், இந்த தேவன் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அதனால தான் ஜனங்களை பார்க்கும் பொழுதே பாருங்கள், அவர் மனது உருகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் பாருங்கள். ஜனங்களை பார்த்த பொழுதே என்ன செய்கிறாரு, அவர் மனது உருகிறார். ஏன்னு சொன்னால், ஐயோ என் ஜனங்க எப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. எரேமியா சொல்ல, தங்கத்துக்கு ஒப்பான ஜனங்கள். எப்படி தங்கத்துக்கு ஒப்பான ஜனங்க இப்படி எப்படி இருக்காங்க, கரியை போல இருக்காங்களாம். தங்கத்துக்கு ஒப்பானவர்கள். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்றாரு, உன்னை நீ தங்கத்துக்கு ஒப்பானவன் சொல்றாரு. கர்த்தர் அப்படி தான் சொல்ற, நான் சொல்ல, கர்த்தர் சொல்றாரு, உங்களை தங்கங்களேன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு, தங்கத்துக்கு ஒப்பானவர்கள் தான் சொல்றாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்றாங்க. அதனால பார்த்தாரு, தங்கத்தை போல இருக்க வேண்டிய என் ஜனங்க இப்படி என்ன செய்றாங்க, வேதனையிலும் சங்கடத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்களை, திரளான ஜனங்களை பார்த்த பொழுது இயேசு என்ன செய்கிறாரு, மனது உருகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலே பாருங்கள் என்ன செய்கிறாராம், கண்ணீர் விட்டார்னு வேதத்தை சொல்லுது பாருங்கள். கண்ணீர் விட்டார். உங்கள் நிலைமைகளை பார்த்து யார் வருத்தப்படுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் மனது உருகுகிறவராக இருக்கிறார். இதை நம்புங்க. ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து பாருங்கள். இப்போ வந்து எனக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேவனை அறிகிற அறிவில் வளர 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 அவரைத்தான் நம்ம வந்து ரொம்ப உயர்த்தி பேசக்கூடிய, அவருக்காகவே வாழ வேண்டிய, அவருக்காக தான் வாழ்கிறோம், இன்னும் அதிகமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை விருப்பம் உண்டாகிறது. ஆமென். எல்லா மனுஷனையும் நீங்கள் பாருங்கள், நிலைமை நன்மை நடந்தால் கிரெடிட் அவன் எடுக்க பார்ப்பான், தப்பு நடந்துட்டா கர்த்தர் மேலே போட்டுருவான். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது நன்மை நடந்துட்டால் கிரெடிட் எல்லாம் அவன் எடுக்க பார்ப்பான். ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அதை வந்து கர்த்தர் மேலே என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. நான் சொல்கிற மக்களை நான் நீங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென்.
அல்லேலூயா. அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உண்மையாக மனதுருகிற ஒரே ஒரு தெய்வம். அதனால் அந்த சூழ்நிலை நான் என்ன பாஸ்டர் செய்கிறதுன்னா, நம்புங்க, அவரை விசுவாசிங்க, வேற ஒன்றுமே இல்லை, அவரை நம்புங்க. அல்லேலூயா. எனக்குள்ளே ஆண்டவர் ஊற்றப்பட்டிருக்கிறார், எனக்குள்ளே ஆவியானவர் வாசமாக இருக்கிறார், அந்த அன்பு எனக்குள்ளே இருக்குது. அதனால் அந்த அன்பை என்னை செய்யாது, வெட்கப்படவே விடாது. ஏனென்று சொன்னால் இந்த அன்பை நான் சம்பாதிக்கலை, இந்த அன்பு அவர் என்மேல் வைத்த அன்பினாலே இந்த அன்பை எனக்குள்ளே, அவருடைய அன்பை என்ன செஞ்சுருக்காரு, எனக்கு கொடுத்துருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரெண்டாவது ஒரு காரியம், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எனக்காக கொஞ்சம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. அது நிமித்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் சொல்ல பாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று எனக்கு தெரியும்? எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று எனக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்டவர்? மிகுந்த அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், என்னை கைவிடாதவர். சொல்லுங்க, என் வாஞ்ச விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுகிறவர், நித்திய வரைக்கும் என்னை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார், நித்திய மீட்பினாலே என்னை மீட்கிறவர். இந்த ஆண்டவர் என்னை ஒரு பொழுது என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். பாருங்க, அதெல்லாம் அவர் பாடுகளின் மத்தியிலையும் பவுல் தேவனை மகிமைப்படுத்துகிறாரு. அவருக்கு ஏன் இந்த பாடுகள் வந்தது, அது ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் இப்படி தான் இப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துறதுனால தான் அவருக்கு பாடு. இந்த ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததுனாலே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதில் ஒரு துளி கூட குறையாமல் நம்மை அது போலவே என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஜனங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறோம், ஒன்றாயிருக்கிறோம் சொன்னதுனால அவருக்கு அந்த பாடுகள் வந்தது. ஆனால் அந்த பாடுகளின் மத்தியிலும் ஒன்றிலும் பவுலை கர்த்தர் வெட்கப்பட விடல. அவர் சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையை, அவரை அறிகிற அந்த அறிவை நல்ல கவனிய உண்டாக்கி கொண்டே இருக்கிறது தான் ஆவியானுடைய வேலை. இன்னைக்கு ஆவியான உங்களுக்குள்ள இந்த கிரியை செஞ்சுட்டு இருக்காரா? ஆவியான கிரியை செய்துட்டே இருக்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? சடுதியில் ஒரு அற்புதம் நடக்குங்க. ஆமென். புதுமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். புதியவைகள் தோன்றும். ஆமென். புதுமைகளை செய்கிறவர் ஆவியானவர். ஆமென். புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவார். வனாந்தரங்களையும் கூட வயல்வெளியாய் மாற்றுகிறவர், வனாந்தரங்களெல்லாம் ஆறுகளை உண்டாக்குகிற ஒரு தேவன் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆமென். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்க வறட்சிகளை மாற்றுகிறவர், உங்களை செழிக்க செய்கிற தேவன். ஆமென். உங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுகிற தேவன், மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அந்த அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அது வெட்கப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். கர்த்தர் நல்லவர். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 15, 16 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க மக்களே. நல்லா அந்த வசனத்தை அதோட எல்லாம் சத்தமாக வாசிக்கிறீங்களா? எல்லாம் பிரதர் வாசிக்கும்போது எல்லாம் சத்தமாக வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய, எல்லாம் சத்தமாக வாசிங்க, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இது இப்படி போட்டீங்கன்னா ஒரு சிலுவை வந்துடும் பாருங்க. ஆமென். அதாவது அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம். அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா மக்களே? அவர் சொல்றாரு, இந்த அறிவில் நீ என்ன செய்ய, வளர். இன்னது என்பதை உணர்ந்து வாசிக்கலாம்.
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. பவுலுடைய நிருபங்கள் எங்கே வேணாலும் வாசிங்க. ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தான் அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் சொல்ல, கண்களை என்ன செய்யுங்க, திறந்து விடுங்க, உங்களுடைய மனக்கண்களை திறந்து விடுங்க, ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுங்க. அப்பா, நீ எவ்வளவு ஐஸ்வர்ய சம்பராக இருக்கிறீர் என்பதை அவங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் உமக்கு வேண்டுதல் செய்கிறேன். நல்ல கவனிங்க, நமக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் அறிவுக்கு எட்டுதான் இந்த அன்பு நமக்கு. அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவருடைய ஆழம் அகலம் நீளம் உயரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பவுல் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் புரிந்து கொள்ளணும்னு அவர் என்ன செய்கிறாரா, வேண்டுதல் செய்கிறாரா. நல்ல கவனிய மக்களை, அவர் மகிமை நம்பிக்கைக்காக தான் நமக்குள்ளே என்ன செய்கிறானா, வாசமே செய்கிறான். கொலேசியர் 1:27 சொல்லுது, மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள என்ன செய்கிறானா, வாசம் செய்கிறார். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இருப்பதற்காக நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வாசமாக இருக்கிறார். உங்களுக்கு காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் மீது உங்களுடைய கவனம் போகட்டும். உங்களோடு இருக்கிற கர்த்தரை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், உங்களை இந்த பூமியிலே எத்தனை காலம் தேவன் வைத்திருக்க வேண்டும் சித்தம் வைத்திருக்கார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு 100 வயதுக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் பெலனாக இருப்பீர்கள், தீர்க்காயுசாக இருப்பீர்கள், பூரண வயதுள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் சொல்ல, நீங்கள் எந்த வருஷம் எத்தனை ஆண்டு இந்த பூமியில் இருக்கணும் அப்படின்னு இருக்குதோ, நான் ரட்சித்த நாளிலிருந்து, உன்னை கரம் பிடித்த நாளிலிருந்து, உன்னை என் பிள்ளையாய் மாற்றின நாளிலிருந்து, உனக்குள் நான் வாசமாக இருக்கிற அந்த நாளிலிருந்து, நல்ல கவனிய, அந்த இறுதி நாள் வரைக்கும் கர்த்தராகிய நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் உங்களை விட்டு பிரிய மாட்டார். இந்த தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எதுவும் அவரை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. எதுவும் அவரை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அந்த பிரியாத தேவன், விலகாத தேவன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு தான் கூட இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனைனா பயங்கரமாக கத்தி போராடி அதுக்கப்புறம் தான் அவர் நம்மள்ட்ட என்ன செய்கிறாரு, வராருன்னு நினைக்கிறோம். கிடையாதுங்க. அவர் எப்பொழுதுமே உங்களோடு தான் கூட இருக்கிறார். இந்த மனநிலை வந்துட்டாவே நீங்கள் ஒரு வெற்றி நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க, ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க. ஆமாம். இப்போ நம்மளை எப்படி நம்மளை பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நீ கத்தி கூப்பாடு போட்டு, புரிஞ்சுதான் உங்களுக்கு, நீ ஏதாவது கதறி அதை செஞ்சு இதை செஞ்சு தான் இப்போ அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறாங்க. இல்லைங்க, நல்லா கவனிய, வசனத்தை வாசிங்க, அந்த அறிவு உங்களுக்கு உண்டாகட்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே பரிசுத்த ஆவினால இந்த அன்பின் ஆவி அளவில்லாமல் அன்மெசரபிள் நிரம்பி வழியும்படியாய் ஆவியான அன்பினால் நிரப்பி இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. வந்தவர் அவர் என்ன செய்ய மாட்டார், பிரியவே மாட்டார், போவே மாட்டார். அப்போ எந்த சூழ்நிலை ஒரு நல்ல ஜெபம் எப்படின்னா, கர்த்தாவே நீ என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், நான் இதை கடந்து போகிறேன், இதை கடந்து போவதற்கு எல்லாவற்றிலும் எனக்கு பலன் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இந்த காரியத்தை வாய்க்க செய்யும்படியாய் நீ என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை நான் வெற்றியாய் செய்து முடிப்பதற்கு எனக்கு அறிவு ஞானம் புத்தி பலத்தை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். இதுதான் நல்ல ஜெபம். நமக்கு ஒரு வெற்றி வேணும், உடனே கட்டு உடைக்கிற ஜெபத்துக்கு போயிடுவோம். புரியுது உங்களுக்கு? என்ன செஞ்சிடும், கட்டு உடைக்கிற. கட்டெல்லாம் உங்களை ஆண்டவர் சிலுவையில் உடைச்சிட்டார். பக்கம் சொல்லுவாங்க, கட்டெல்லாம் ஆண்டவர் உடைச்சிட்டாரு. பக்கம் சொல்லுவாங்க, கட்டெல்லாம் உடைக்கப்பட்டது, நீ மீட்கப்பட்டவன், நீ விடுதலையாக்கப்பட்டவன். ஆமான்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? அப்புறம் ஏன் பசங்க இப்படி இருக்கிறேன்னா, ஏன் இப்படி இருக்கிறேன், நீதிமானுடைய வாழ்க்கையை வாழ்றதில்ல, அதே பொய். புரியுதா உங்களுக்கு? அதே பொய்யான வாழ்க்கை, அதே உண்மை இல்லாத வாழ்க்கை, அதே மாய்மாலமான வாழ்க்கை, அதே பழைய குப்பையான வாழ்க்கை, குப்பையான சிந்தைகள், இதெல்லாம் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு பலனடைய விடாது, அது விசுவாசத்தில் வளர விடாது. அதனால தான் பல ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்களே ஒழிய தேவனால் அல்ல. அவங்களுக்கு அந்த அவரோட கர்த்தர் இப்படியெல்லாம் ஜனங்கள் இருந்தும் கூட அவர் விட்டு பிரிகிறது இல்லை, அவங்களை விட்டு விலகிறது இல்லை.
ஆனால் எது அந்த நம்பிக்கையை குறைக்குதுன்னா, இவர்கள் நீதிமானாக்கப்பட்டும் நீதிமானுடைய வாழ்க்கையை வாழாததுனாலே அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரமாட்டேங்குது, அந்த விசுவாசம் அவங்களுக்கு வரமாட்டேங்குது. கர்த்தர் என்னோட தான் இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையில் அவங்க வளர முடியாமல் இருக்கு. அப்போ நான் இந்த காலைவேளை உங்க மேல் நல்ல வார்த்தையை பேசுகிறேன். இந்த நல்ல தேவன் உங்க மேல அன்பு வைத்திருப்பது அதிக நிச்சயம். இந்த நம்பிக்கை உங்களுக்கு பெருகணும். இந்த நம்பிக்கையை பெருகச் செய்வதற்கு ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மேல் பாருங்க, மனுஷன் மேல் வேண்டாம், கீழே வாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருவாங்க. சரி, அதுலேருந்தே வாசிங்க, 5லேருந்தே வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்ல 5லேருந்தே வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயமலமாக்கி. அப்போ நம்ம ஏசாயா 28 ஒரு வசனம் வாசிச்சோம் பார்த்தீங்களா? என்னன்னா, இவன் மரணத்தோடு என்ன செய்யறான்? அப்போ அழியக்கூடிய காரியங்களோடு கவனிய, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனால் தோற்றுவிக்கப்படாத, தேவனால் வழிநடத்தப்படாத, தேவனுடைய சித்தமில்லாத காரியத்திலே ஒருமனப்பட்டு போறதை தான் ஏசாயாக்கு என்ன சொன்னார்னா, அவன் மரணத்தோடு என்ன செஞ்சிடான்? உடன்படிக்கை பண்ணி அதை அழிஞ்சு போயிட்டு சொல்றாருல. அதை எரேமியா கொஞ்சம் இங்கே விலக்கி சொல்ல பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, அழியாதது தேவன், அழியாதது தேவனுடைய வார்த்தை, அழியாதது தேவனுடைய அன்பு. நல்ல கவனிங்க, மாறாதது நித்தியமானவர் கர்த்தர். அவர் மேலே நம்பிக்கை வைக்காம நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் மேலே நம்பிக்கை வைப்பது காலையில் தோன்றி மாலையில் மறைகிற புல்லுக்கு ஒப்பான மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். பார்த்தீங்களா என்ன அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, 6ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் அந்தகார வெளியிலும் கரளையாய் போன செடியைப் போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்கக்கூடியவனா இருக்கிறானே. அடுத்து 7, கர்த்தர் மேல் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். நீங்க உங்களை சொல்றேன், உங்களை பத்தி கர்த்தர் சொல்றாரு. உங்க மேல இந்த நல்வார்த்தையை பேசுறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க. அடுத்து பாருங்க, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். எப்படி இருப்பீங்க? 1 வாசிங்க, 8 போடு. எப்படி நீங்க எப்படி இருப்பீங்க? 1, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டவர்கள். 2, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவர்கள். 3, உஷ்ணம் வருவதை காணாதவர்கள். 4, இலை பச்சையாய் இருக்கிறவர்கள். 5, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மரத்தை போல இருப்பீர்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால நல்லா கவனிங்க. அவர் எப்படி உங்களை வச்சிருக்கிறாராம்? ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வச்சிருக்காராம். அவருடைய கற்பனை எப்படி? இப்போ கர்த்தர் தன்னுடைய இமேஜின், அவர் தன்னுடைய இமேஜ் பண்ணி தானே எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு. வானம், பூமி, சூரியன், சந்திரன்லாம் தன்னுடைய இமேஜில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி படைச்சார்ல. நம்மளை படைச்சவர், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் படைச்சவர் இப்படி ஒரு காரியத்தை தன் மனதில் வச்சிருக்காராம். எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆவியானவர் வாசம் செய்கிறார்ல, நமக்குள்ள ஆவியானவர் வாசம் செய்யும் பொழுது தேவ ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். சொல்லுங்க, உங்களை அப்படி பார்க்கிறாராம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக வற்றாத நீரூற்றா கர்த்தர் பார்க்கிறாராம். அவரை நம்புகிற ஜனங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா இருப்பாங்களாம். ஆமென். அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் பாருங்க என்ன செய்யுது? தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டது, வாய்க்காலோரமாய் தன் வேர்களை விடுகிறது. இலை என்ன செய்யறதில்லை? உதிர்வதில்லை. நல்லா கவனிங்க. வறட்சியான காலங்களில் அது என்ன செய்தான்? தப்பாமல். வறட்சியான காலங்களில் எப்படிங்க கனி கொடுக்க முடியும்? சொல்லுங்க, வறட்சியான காலங்கள் எப்படி கனி கொடுக்க முடியும்? வறட்சியான காலங்களிலே எப்படி கனி கொடுக்க முடியும்?
முடியும். ஏன்னா நல்லா கவனிய, அவருடைய அன்பு என்ன செய்யுது அப்படின்னா, நீங்கள் வறட்சியான காலங்களிலும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ அந்த அன்பு உதவி செய்கிறது. பாருங்கள், எங்கே உங்களுக்கு அன்பு இருக்கோ, நல்லா கவனிக்கிறீங்களா மக்களை? எங்கே இப்போ எகிப்து முழுவதும் வறட்சி வந்தது. தேவன் அன்பு வைத்த ஜனங்களுக்கு ஒரு கோஷன் என்ற ஒரு செழிப்பான இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவர் பாருங்க, இங்கே கிதியோன் சொல்றாரு, இங்கே இந்த தோல் மேலே பனி பெய்யணும், இங்கெல்லாம் என்ன செய்யணும், மழை பெய்யக்கூடாது. கொஞ்சம் 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 கற்பனை பண்ணி பாருங்க மக்களை, ஜெபத்தை எப்படி கேட்கிறாரு பாருங்க. அவன் ஆண்டவர் போய் உழுக்கல, ஆண்டவர் போய் குழுக்கல. புரியுதா அவங்களுக்கு? நம்ம ஆளு சொல்ற மாதிரி அவர் அமர விடாத சிங்காசனை போட்டு என்ன செய்ய, ஆட்டு காலை, ஒரு காலை என்ன செஞ்சிரு, 4 காலில் ஒரு காலை பிடுங்கி விட்டுரு. அப்போ தான் அவர் உட்காரப்ப அப்படி சாஞ்சோன்னே, ஓ என் பையன் ஜெபம் பண்ணான்னு அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். உழுக்கு குழுக்கு. அங்கே கிதியோன் உழுக்கவும் இல்லை, அவன் குழுக்கவும் இல்லை. அவன் சிம்பிளாக ஜெபம் பண்ணுறாரு. என்ன செய்ய பண்ணா, ஏன் அப்படின்னா இந்த தேவன் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தான் சொன்னதை செய்வார்னு. புரியுதா அவங்களுக்கு? ஆனால் அவன் உறுதிப்படுத்தணும்னு. இப்போ நமக்கு ஒரே அடையாளம் கிறிஸ்து நமக்காய் மரித்தது தான். அதை விட பேர் ஒரு அன்பு இல்லை. அன்றைக்கி அவங்களுக்கு கிறிஸ்து மரிக்கலை, அவனுக்கு அடையாளம் இல்லை. அதனால் ஒரு அடையாளத்தை கேட்குறான். ஏன்னா அவன் யுத்தத்துக்கு போகணும், ஒரு அடையாளம் கேட்குறான். ஆண்டவரே, இந்த தோளின் மேலே மாத்திரம் என்ன செய்யணும், பனி பெய்யணும், இங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பனி பெய்யக்கூடாது. நீங்கள் பாருங்கள் கொஞ்சம், என்ன இது சொல்லும் பொழுதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக. இந்த தேவன் எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. அந்த தோல் மேலே மட்டும் பனி பெய்யுதுங்க. அந்த ஊரில், அந்த பட்டணத்தில் எங்கேயுமே பனி பெய்யல. மறுபடியும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, தப்பி தவறி இதில் மட்டும் விழுந்திருக்குமோ. சரி, இன்னொன்று நம்ம கேட்போம், ஆண்டவரே எல்லா பக்கம் பனி பெய்யணும், இந்த தோல் மேலே மட்டும் பனி பெய்யக்கூடாது. கர்த்தர் பார்த்தாரு, உன்னை போய் நான் கூப்பிட்டேன் பாடுறா சந்தேக பெருவழி பா அப்படி சொன்னாரா? இல்லை. நீங்கள் நம்ம ஆண்டவர் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆமாம், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமான்னு சொல்லுங்கள். அவர் பாருங்கள், உடனே கிதியோனுடைய ஜெபத்தை கேட்குறாரு. ஓகே கிதியோன் அண்ணே, எல்லா பக்கமும் பனி இல்லை, இது மட்டும் மேலே எல்லா பக்கம் பனி பெய்யுது, தோல் மேலே என்ன செய்யலை, பனி பெய்யுது. ஓ, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பேர் 3 கேள்விக்கு பதில் சொல்லுவான், 4வது கேள்விக்கு என்ன செய்வாங்க, பொறுமையாக தான். குரங்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா பேர், வாயை வச்சுட்டு சும்மா தொணன் அந்த பக்கம். ஏன்னா இதுக்கு சீரியல் பார்க்கணும், அந்த டைலாக் ஏதோ போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அந்த குழந்தை என்ன செய்யும், கேட்டுகிட்டே இருக்கும். பாருங்க, எந்த குழந்தை அதிக கேள்வி கேட்குதோ அது ஒரு நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வரும். ஆமாம், அதனால் நீங்கள் பாருங்கள், சில பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அது கேட்குற கேள்விக்கெல்லாம் என்ன செய்வாங்க, பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு விஷயம், இவன் ஒரு நாளைக்கு என்ன செய்ய போகிறான், நல்ல நிலைக்கு வருவான். அப்போ கேள்வி கேட்க கேட்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி சில பெற்றோர்கள் இருக்காங்க. அப்போது அதான் அவங்களே இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை உண்டாக்கின கர்த்தர் எவ்வளோ புரிஞ்சிருப்பார் பாருங்க. ஆனால் நீ என்ன கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பார். எதை பற்றி வேணாலும் நீ கேளு, என்ன ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்கலாமா, நீ என்ன வேணாலும் கேளு, A to Z நீ என்ன வேணாலும் கேளப்பா, என்ன வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது என்ன வேணாலும் அவர்கிட்ட கேட்கலான்னு? என்ன வேணாலும் நீ கேட்கலாம். உங்கள் எதிர்காலத்தை குறித்து கேட்கலாமா, கேட்கலாம். உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய துணையை பற்றி கேட்கலாமா, கேட்கலாம். உங்களுக்கு எதிர்காலத்தில் வினையை பற்றி கேட்கலாமா, கேட்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய ஒரு கேள்விக்கும் சங்கடப்படாமல் சந்தோஷமாய் பதில் கொடுக்குற ஒரே கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் பூமியை வெறுமையாக இருக்கிறதுக்கு வேண்டி நான் படைக்கல, என் ஜனங்கள் குடியிருப்பதற்காக சகலவற்றையும் உண்டாக்கி நான் படைச்சிருக்கிறேன். சகலவற்றையும் உண்டாக்கி நான் படைச்சு அந்த ஜனங்கள்கிட்ட பேசுகிறேன். எதை பற்றி பேசுகிறேன்னா, உன்னை உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. புரிந்தா மக்களே? உங்களுக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க, எத்தனை விடுதலையாக இருக்கீங்க? ஆமென். அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நல்லா கவனிய. அப்போது தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதுமே பாருங்கள், அவர்களுக்கென்று நல்லா கவனிக்க மக்களை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா பக்கம் வறட்சி, இது மேலே மட்டும் பனி. இப்போ தேவனால் முடியும். எப்பவுமே தேவன் ஆசீர்வாதங்களை தங்களுடைய ஜனங்களுக்கென்று அவர் ஸ்பேர் பண்ணி வைக்கிறவர். சில பேர் பார்த்தீங்களா, சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா,
ஆமாம், எந்த பைய கீழ்ப்படிய மாட்டானோ அவனுக்கு தான் ஒரு மீன் வந்து 2 பொரிச்சு ஒளிச்சு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா சில வீட்டில்? நல்லவனுக்கு சோறு இருக்காது. எவன் வந்து வேலை செஞ்சு மாதம் ஒழுங்காக சம்பளம் கொண்டு வரானா அவனுக்கு சோறு இருக்காது. வேலைக்கே போகாமல் ஊதாரியாக சுற்றிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு அவங்க அம்மா 2 மீன் எச்சா எடுத்து ஒளிச்சு வச்சுருக்கோம். ஏன் சொன்னால், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவன் நல்லவனா என்ன செய்வான்? ஏன்னா நல்லவன் ஆயிட்டான், அவனை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் உருப்பிட்டுருவான். அவன் நல்லவன் ஆயிட்டான், அவன் எப்படி மேலே வந்துடுவான், அவனை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி இதுதான் என்ன செஞ்சிட்ருக்கு, இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் என்ன செய்வான்? நல்லவனாக மாறுவான். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த தாயார் பாருங்க, இல்லாத பொழுதும் அந்த அன்பு அவனுக்கு இருக்கிறதாக கொடுக்கிறது. அப்போது இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ்னா, இந்த தேவனால் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ், அடையாளம். அவருடைய சாயலாய் இருக்கிறனால இந்த குணமெல்லாம் உனக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் மக்கள் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அதனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் ஆமென், அவர் மனசில் என்ன வச்சிருக்காரோ அது நிறைவேறிய தீரும் என்பதில் தேவன் உறுதியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே தேவன் தான் ஆமென் உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்குள்ள இந்த காலை வேளையில் அந்த நம்பிக்கை வருது? ஆமென். அந்த அன்பு என்னை வெட்கப்படுத்தாது. நான் தேவனுடைய அன்பின் மேலே நான் என்ன செஞ்சுருக்கேன்? நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. உங்களுக்கு கொடுக்குற ஆவியானவர் இந்த நம்பிக்கையை பெருக்கிட்டே இருப்பார், விசுவாசத்தை பெருக்கிட்டே இருப்பார். இல்லை எனக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்கன்னா ஒரு செக் பண்ணுங்கள். நீங்கள் நீதிமானுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. ஆமென். ஒரு நீதிமானை போல் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும், சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கும், விடுதலையில் வளர்ந்துட்டே இருப்பீங்க, விசுவாசத்தில் வளர்ந்துட்டே இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார்.